ஹலோ மக்களே, நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்கில் 1 kg கேட்டிருந்தாங்க. நானும் உடனே கடன் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ரெகுலராக நம்ம பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி ரெட் வெல்வெட் கேக் பன்னு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் தான் இந்த ஆர்டர் கிடச்சிது. நான் வந்த உடனே நான் செஞ்சு ஈவினிங்லாம் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ நம்ம எப்பயும் போல் சுகர் ஷீரப் நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, க்ரீம் நிறையா போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நானும் கம்மி பண்ணிக்கிட்டேன். ரொம்பவும் க்ரீம் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம சைட்லேயும் நம்ம க்ரீம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா க்ரம் கோட் கொடுக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ எல்லாம் போட்டுக்கிட்டு ஒயிட் சாக்லேட் அப்படியே நான் துருவி வச்சுருக்கிறதையும் நான் போட்டுக்கிறேங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா, போன ஒரு ரெட் வெல்வெட் கேக் வீடியோ நான் போட்டிருப்பேங்க. அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த கேக் ஆர்டர் கொடுத்தவங்களே தான் திரும்பவும் நம்மக்கிட்ட இதே ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது கேக்கு, அதனால் எனக்கு இன்னொரு கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் கொடுத்தாங்க. இந்த வாரமும் நம்மக்கிட்ட ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்களும் சேலமில் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலும் நாங்கள் ஆர்டர் எடுத்து உடனே பண்ணி கொடுத்துருவோம். 1 day பிஃபோர் 2 days பிஃபோர் நீங்கள் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்டர் எடுத்து பண்ணுறதுக்கு. சேலமில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் கொடுங்க, நம்பிக்கையோடு நானும் பண்ணி தருவேன். மறுபடியும் இன்னொரு லேயர்லேயும் நல்லா எல்லா சாக்லேட்டெல்லாம் நிறையா போட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ சாக்லேட் நம்ம போடுறது ஒருத்தங்க ஒன்று போடுவாங்க, ஒரு கார்னிஷ் போடுவாங்க. நம்ம இன்றைக்கி சாக்லேட் தான் போட்டுக்கிறோம். கடைசியானதுக்கும் க்ரம் கோட்லாம் கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது 1 hour செட் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு தப்பு நடந்தது என்ன அப்படின்னா, வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போட்டோம். திரும்ப நம்ம கஸ்டமருக்காக, அதாவது நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம எடுத்து காட்டணும் இல்லையா, அதனால் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ இந்த டிசைன் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த செரியும் நான் ஆர்டிஃபிஷியல் செரி தான் போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது இல்லையா, க்ரீன் லீவ்ஸோடு இருக்குது. ஸோ அதையும் நான் சைடில் பிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ண கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கடைசியாக டெலிவரிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பேர் க்யூட்டாக இருக்கல, தன்யா குட்டி தான். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணி அமுச்சிருக்கோம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கேக் கரெக்டான வெயிட்டில் இருக்கா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். நான் காட்டிடுறேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு 1 kg கேக் 1 kilo இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உடனே.